லோகேஷ், மனோஜ், உங்கள் 2 பேரும் இன்னைக்கு எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா சேல்ஸ் ரிவ்யூக்காக தான். மனோஜ், கால் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 6 இருக்குது, 12 மெயின்டைன் பண்ணோம். புரியுதா? பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். லோகேஷ், உங்கள் கால் ஆவரேஜ் வெறும் 11 தான் இருக்குது, 12 மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? சார் அவன் வெறும் 6 கால் தான் சார் பார்த்துக்கிறான், நான் 11 பார்த்துக்கிறேன் சார். எனக்கு புரியலையா எனக்கு? அதெல்லாம் நீ பேசக்கூடாது, சொல்கிறத மட்டும் செய். மனோஜ், 50 மிஸ்டு கால்ஸ் வச்சுருக்கீங்க, பார்த்து கவர் பண்ணிடுங்க. சரியா? பண்ணிடலாம் சார், பக்காவாக பண்ணிடலாம். லோகேஷ், 2 மிஸ்டு கால் வச்சுருக்கீங்க, அதை விட உங்களால் கவர் பண்ண முடியாதா? அதை விட வேறு என்ன பெரிய வேலை இருக்குது? சைடில் என்ன பார்ட் டைம் எதாவது பார்க்குறீங்களா? சார் 2 எங்கே இருக்கு, 50 எங்கே இருக்கு சார்? எனக்கு ஒன்றும் புரியல சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சொல்கிறத மட்டும் செய். காலையில் ஒர்க் பிளான் 8 மணிக்கெலாம் போடணும், புரியுதுங்களா? மனோஜ், 10 மணிக்கெலாம் போடக்கூடாது. லோகேஷ், ஆமாம், நீங்கள் ஏன் 8:02க்கு போடுறீங்க? ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? ஒரு டிசிப்ளினே இல்லை உங்களுக்கு. சார் அவன் 10 மணிக்கு போடுறான் சார், அது உங்க கண்ணுக்கு தெரியல. நான் 8:02க்கு போறது தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? எதை கேட்டாலும் நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளுன்னு சொல்றீங்க. லோகேஷ், அதெல்லாம் நீங்கள் பேசினிக்காதீங்க, புரியுதா? எப்படி நடந்துக்கணும்னு அவன்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க, புரியுதா? எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். லோகேஷ், ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்னப்பா, நீ என்ன பண்ணாலும் மேனேஜர் கேட்க மாட்டாரு. என்ன மாயம் பண்ணியும் மந்திரம் பண்ணியும், அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்ன எத்திக்ஸு? இப்படிதான் பண்ணி பொழைக்கணும்னு அவசியம் கிடையாது.